சல்லிசாமிகள் 100 ஆண்டுகளாக ஒரு கருவறையானது மகான் ஒருவரின் வரவுக்காக காத்திருப்பது யாருக்காவது தெரியுமா? சாமிகளின் உண்மையான பெயர் குறித்து எந்த தகவலும் இல்லை. அவர் எங்கிருந்து வந்தார், அவரது உற்றார் உறவினர்கள் யார் போன்ற தகவல்கள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. சல்லிசாமிகள் சித்த வைத்தியராக இருந்திருக்கிறார். அதனால் ஏராளமான மக்கள் அவரை சந்தித்து மருத்துவம் பெற்றுச் சென்றிருக்கின்றனர். சல்லிசாமிகளின் இடப்புறமாக இருக்கும் கருவறையை குகை என முருகானந்தம் அழைக்கிறார். அது யாருக்காக காத்திருக்கிறது என்பது இன்னும் மர்மமாக இருக்கிறது என்கிறார் அவர். மூணாவது குகை எந்த மகானுக்கு கொடுத்து வச்சிருக்குதா, எந்த மகானுக்கு உத்தரவாய் வந்து ஐக்கியமாகிறாரோ தெரியல. சல்லிசாமிகள் எந்த ஆண்டு பிறந்தார் என்பது தெரியாத நிலையில் அவர் எந்த ஆண்டு ஜீவசமாதி ஆனார் என்பதும் தெரியவில்லை. அவர் வாழ்ந்த ஊரான தாமரை குளத்து மக்கள்தான் அவரது நட்சத்திரம் தை மாதம் மூல நட்சத்திரம் என கூறியிருக்கிறார்கள். இதனால் சல்லிசாமிகளின் ஜீவசமாதியில் மாதந்தோறும் மூல நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. சல்லிசாமிகளின் ஜீவசமாதியில் காலியாக இருக்கும் கருவறைதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வாருங்கள், நாமும் சல்லிசாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று அவருடைய அருளாசிகளை பெற்று வருவோம்.